தரிசனம் உள்ள தலைவனின் துணிச்சலான செயல்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தலைப்பை கொடுத்துருக்கிறேன். நீங்கள் அறிந்திருக்கிறபடி இன்றைக்கி நம்ம தியானத்துக்கு திருப்பி கொள்ள போகிற பகுதி வந்து 1 Samuel 14th சாப்டர், அந்த 1 to 22 வசனம் வரைக்கும் நம்ம தியானிக்க போகிறோம். 1 சாமுவேல் 14வது அதிகாரம் 23வது வசனம் வரைக்கும் நாம் தியானிக்க போகிறோம். அதற்கு பேக்ரவுண்டாக 1 சாமுவேல் 13வது அதிகாரத்தையும் சில வசனங்களை பார்த்துவிட்டு let's focus on and meditate how the Lord used Jonathan as a visionary for the extension of his kingdom. ஆண்டவர் ஜோனத்தனை தேவனுடைய ராஜ்யத்தினுடைய விரிவாக்கத்துக்கென்று எப்படி பயன்படுத்தினார் என்று நாம் பார்க்க போகிறோம். ஒரு இருண்ட சூழ்நிலை, ஒரு டார்க் சினாரியோ, ஹோப்லெஸ் சிச்சுவேஷன் ஃபார் த பீப்புள் ஆஃப் இஸ்ரேல். சவுலை ஆண்டவர் தெரிந்து கொண்டார், அவன் மூலமாக பெரிய காரியங்களை செய்தார். ஆனால் அவனுடைய வாழ்க்கையிலே சரியானபடி ஆண்டவரை தரிசித்து நடக்காதபடி, விசுவாசித்து நடக்காதபடிக்கு கீழ்ப்படியாமல் போகும் பொழுது அந்த தேசமே பாழடைந்து போவதை பார்க்கிறோம். அந்த தேசமே பலவிதமான ஆபத்துக்குள்ளாவதை பார்க்கிறோம். 13th சாப்டரில் வாசித்து பார்க்கும் பொழுது 6வது வசனத்தில், அப்பொழுது இஸ்ரவேலர் தங்களுக்கு உண்டான இக்கட்டை கண்டபோது ஜனங்கள் தங்களுக்கு உண்டான நெருக்கத்தினாலும் கெபிகளிலும் முட்காடுகளிலும் கண்மணிகளிலும் துருக்கங்களிலும் குகைகளிலும் ஒழித்து கொண்டார்கள் அப்படின்னு நம்ம அங்கே வாசிக்கிறோம். So the people of Israelites felt insecure because they were facing a formidable force, a formidable enemy from the Philistines. அப்போ என்ன செய்வதென்று தெரியாதபடிக்கு இப்படி போய்விட்டார்கள். கொஞ்சம் யோசித்து பார்க்கும் பொழுது 1 சாமுவேல் 11வது அதிகாரம் 8வது வசனத்தில் சவுல் வந்து இந்த தலைமை பொறுப்பை எடுத்துக்கொள்ளும் பொழுது the total number of soldiers served under him was around 3,30,000. ஆனால் அதே இது 13வது அதிகாரம் 1வது வசனத்தில் வரும் பொழுது அல்லது 2வது வசனத்தில் வரும் பொழுது அது 3000 குறைந்து விடுகிறது. அப்புறம் 5வது வசனத்தில் பார்க்கும் பொழுது அது 600 பேராக போய்விடுகிறார்கள். 14வது அதிகாரம் 2வது வசனத்தை பார்க்கும் பொழுது 600 பேராக குறைந்து விடுகிறார்கள். 3,30,000 சோல்ஜர்ஸ் இருந்தவர்கள் 3000 மாறிவிடுகிறார்கள். அப்பொழுது பின்பு 600 பேராக மாறிவிடுகிறார்கள். கிராஜுவல் ரிடக்ஷன் of the forces around him. So they felt insecure and they were also scared. ஏன்னா இப்போ என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு இந்த ஆர்மிலாம் மிகவும் பயந்து நடுங்கி கொண்டிருக்கிறார்கள். சுருக்கமாக சொல்ல போனால் the morale of Israel army was at the lowest ebb. morale அப்படின்னா மனநிலை, இஸ்ரவேல் போர் வீரருடைய மனநிலை மிகவும் குன்றி இருந்தது, மிகவும் மோசமான நிலைமையிலே இருந்தது. சரி, நீங்கள் கேட்கும்போது ஒன்று யோசித்து பார்ப்பீங்க, now why this uncle is talking about the numbers do not matter to the Lord. நமக்கு எல்லாருக்கும் தெரியும், God was always looking for 1 or 2 individual in order to deliver a magnificent victory. ஒரே அல்லது 2 பேரை கொண்டு பயன்படுத்தி இருக்கிறார். தாவீதை பயன்படுத்தினார். அதுக்கப்புறம் நிறைய பேரை நம்ம வாசிக்கிறோம். சாதாரண மனிதர்களை எடுத்து அசாதாரணமான மனிதர்களை பயன்படுத்தினார். அது முக்கியமானது கிடையாது. தலைவன் தரிசனம் இழந்து போகும் பொழுது நடக்கிற ஆபத்துக்களையும் அபாயங்களையும் குறித்து நான் உங்களுக்கு முன்பாக வைக்க விரும்புகிறேன். So Saul lost his vision and direction. ஒவ்வொரு நேரமும் நம்ம வாசிக்கிறோம், தாவீதை பற்றி வாசிக்கிறோம். ஒவ்வொரு நேரமும் ஆபத்து வரும் பொழுது அவன் சரியான பாதையிலே போய்கொண்டிருக்கிறான் என்று சொல்லும் பொழுது தேவனுடைய
சமூகத்தை நாடினான், வசனத்தின் மூலமாக தியானித்தான். சவுல் அப்படி பார்த்ததாக தெரியல. 13வது அதிகாரத்திலையும் 14வது அதிகாரத்திலையும் நம்ம அப்படி பார்த்ததாக தெரியவில்லை. அதனால இன்னைக்கு பெரிய ஒரு ஆபத்தான சூழ்நிலையை இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் சந்தித்து கொண்டிருக்கிறார்கள். ஸோ இதைத்தான மையமாக நம்ம வைத்து நாம் சிந்திக்க போகிறோம். ஆனால் இதன் மத்தியில் நம்ம பார்க்குறது இந்த 14th சாப்டரில் நமக்கு யோனத்தன் மூலமாக ஒரு பெரிய வெற்றியை இந்த இஸ்ரவேல் தேசத்துக்கு ஆண்டவர் கட்டளையிட்டார். ஸோ அதுக்கு நான் சொல்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட், one man can make a difference. One man can play the role of a catalyst. ஒரு மனிதன் ஒரு வித்தியாசத்தை, மாற்றத்தை உண்டு பண்ண முடியும். அந்த மனிதன் அந்த காலத்தில் ஜோனத்தன் என்பதை நாம் அறிந்து கொண்டிருக்கிறோம். நாம் இப்படி தியானித்து கொண்டிருக்கும் பொழுது நமக்கு மிகவும் பரிச்சயமான ஒரு வசனம் 2 நாளாகமம் 16வது அதிகாரம் 9வது வசனத்தை எனக்கு ஞாபகம் வந்தது. 2 நாளாகமம் 16வது அதிகாரம் 9வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு தேடுகிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி ஒரே ஒரு கண்டிஷன் தான் இங்கே போட்டிருக்கு. God wants to demonstrate his power, the divine power. ஒரு கண்டிஷன், தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு தேடுகிறவர்களுக்கு தம்முடைய வல்லமை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. ஆங்கில வேதாகமத்தில் இப்படி போடப்பட்டிருக்கிறது, the eyes of the Lord search the whole earth in order to strengthen whose hearts are fully committed to him. சில வெர்ஷன்ல whose hearts are totally consecrated to him. ஒரே ஒரு கண்டிஷன் தான், என்னுடைய இருதயம் தேவனுக்கு முன்பாக சரியாக இருக்கும் பொழுது ஆண்டவர் என்னுடைய தலைமுறையிலே பயன்படுத்துகிறார். ஜோனத்தனை அவனுடைய தலைமுறையிலே பயன்படுத்தினார். The leader fails, God raises another faithful leader. நான் ரொம்ப நாளுக்கு முன்னாடி நம்முடைய அப்போ கொய்னானியா கிடையாது, அப்போ ட்ரைகான் கான்ஃபரன்ஸ், அப்போ ஒரு பேச்சாளர் இப்படி பேசினார், when the structural leader fails, God raises spiritual leader. நிறுவன தலைவர்கள் தோற்கும் பொழுது, அமைப்பு ரீதியான தலைவர்கள் தோற்று போகும் பொழுது ஆண்டவர் ஆவிக்குரிய தலைவர்களை எழுப்புகிறார். When the appointed leader fails, God raises the anointed ones. ஏற்படுத்தப்பட்ட தலைவர்கள் தோல்வியுறும் பொழுது ஆண்டவர் தம்மால் அபிஷேகம் பண்ணப்பட்ட தலைவர்களை எழுப்புகிறார். When the institutionalized leader fails, God raises the inspiring leader. நிறுவன ரீதியாக, அமைப்பு ரீதியான தலைவர்கள் ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்ற தவறும் பொழுது ஆண்டவர் என்ன செய்கிறார்? அவரெல்லாம் அவளுடைய தேவனாளுடைய ஆவியனால அருளப்பட்ட தலைவர்களை எழுப்பி அவர் பயன்படுத்துகிறார். நம்ம பல இடங்கள்லேருந்து வந்திருக்கிறோம். இன்னைக்கும் தேவனுடைய கண்கள் நம் மத்தியிலே உலாவி கொண்டிருக்கிறது. பெர்ஹாப்ஸ் நான் எல்லா இடத்தையும் பற்றி நான் சொல்லலை. பெர்ஹாப்ஸ் in one or two places the structural leaders may have failed him. The appointed leaders may have disappointed him. The institutionalized leaders may have let him down. Probably you may be one of the anointed leader for the Lord. You may be one of the spiritual leader for the Lord. You may be one of the inspiring leader for the Lord. அப்படி கண்கள் தேடிக்கொண்டிருக்கலாம். ஸோ ஜோனத்தன் ஒரு விஷனரியாக அவர் செயல்பட்டார். அதனுடைய அடிப்படையில்
நம்ம இன்னைக்கு நாம் தியானிக்க போகிறோம். நம்முடைய வாழ்க்கையில் இதை வைத்துக்கொண்டு நாம் செயல்படுவோம். இன்னொரு வார்த்தையை நான் ஆரம்பத்தில் சொன்னேன், ஜோனத்தன் பிளேட் த ரோல் ஆஃப் அ கேட்டலிஸ்ட் அப்படின்னு சொன்னேன். ஒரு நிகழ்வு அல்லது மாற்றத்தை உண்டாக்கும் செயல் அல்லது நபர். இப்போ சரியா புரியும் நினைக்கிறேன். கேட்டலிஸ்ட்னா ஒரு நிகழ்வு, ஒரு மாற்றத்தை உண்டாக்கும் நபர் அல்லது செயல். ஸோ ஏஜென்ட் ஆஃப் சேஞ்ச், God can use you as an agent of change in your place. இதுதான் catalyst. A visionary is never satisfied with the status quo. தரிசனமுள்ள தலைவன் பரவாயில்ல, இருக்கிறது ஏதோ இருக்குது, இந்த EU இப்படி தான், எங்கள் EU இப்படி தான் ஃபங்க்ஷன் பண்ணோம். சில பேர் வருவாங்க, கமிட்டி நடக்கும், நடந்தாலும் நடக்கும், நடக்காட்டும் போகும். இவாஞ்சலிஸ்ட் கேம்ப் நடத்தினா நடத்துவோம், நடக்காமல் போகும். ரிப்போர்ட் அவங்க கேட்டால் ஏதாவது அனுப்பி விட்டுருவோம். டிசைபிள்ஷிப் கேம்ப் நடத்துவோம். எதை இருக்கிறத வச்சு திருப்தி அடைஞ்சிட்டு போவோம். இருக்கிறத வைத்து இருக்கிற சூழ்நிலையை திருப்தி ஆக்குகிறவன் தரிசனமுள்ள தலைவன் கிடையாது. ஒரு 13வது அதிகாரத்தில் நடக்கிற சம்பவத்தெல்லாம் பார்த்துட்டு ஜோனத்தன் அதில் திருப்தி ஆகவில்லை. அதுதான் அவனை பயன்படுத்தினார். He was never happy with the existing situation. ஸ்டேட்டஸ் குவான்னு சொல்றது அதைத்தான் பயன்படுத்துறது. அதில் வாசிக்கிறோம், பல நாள் இப்படியே போய்கிட்டு இருக்கு. அவனுக்கும் வேதனையா இருந்திருக்கும், ஜோனத்தனுக்கு வேதனையா இருக்கும். எவ்வளவு லிவிங் காட், நீ ஜீவனுள்ள தேவனை நாம் ஆராதிக்கிற கூட்டம் திருப்பி பார்க்கும் பொழுது, வேத புத்தகத்தை திருப்பி பார்க்கும் பொழுது எவ்வளவு அற்புதங்களை செய்திருக்கிறார், அதிசயங்களை செய்திருக்கிறார். இன்னைக்கு நம்ம எதிரிகளுக்கு முன்பாக அவமானப்பட்டு இருக்கிறோமே, சீர்குலைந்து இருக்கிறோமே என்ற எண்ணம் அவனுடைய இருதயத்தை உடைத்தது ஒவ்வொரு நாளும். ஆனால் அப்படியே உடைச்சுக்கிட்டே அப்படி ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கல. He swung into action. செயலில் ஈடுபடுவதற்கு துணிந்து இறங்கினான். ஒரு நாள். That word is a very important word. One day. அவன் பார்த்து ஆயுததாரியை பார்த்து சொல்றான், come, let's go over to the Philistine outpost and see what's happening there. போவோம். என்னங்க இவங்கிட்ட ஆயுதமே கிடையாது. இந்த 600 பேர்ல 2 பேர் தான் ஆயுதம் இருக்கு. வேற யார்ட்ட ஆயுதம் கிடையாது. இவங்க 30,000 ரதங்களோட வந்திருக்கிறாங்க. நீங்க பார்த்தீங்கன்னா 1 சாமுவேல் 13வது அதிகாரம் 5வது வசனத்துல இவங்க முன்பாக இருக்கிற அந்த எதிரியின் கூட்டம் எப்படிப்பட்ட கூட்டம்னா, இஸ்ரவேலோடு யுத்தம் பண்ணும்படி 30,000 ரதங்கள், 6,000 குதிரை வீரர், கடற்கரை மணலத்தனை ஜனங்கள். So countless, innumerable soldiers, நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. எல்லாம் பாளையமிங்க இருக்கிறாங்க. ஆனால் அந்த அத்தனை திரளான கூட்டத்துக்கு முன்பாக இந்த 2 பேர் எப்படி சமாளிக்க முடியும்? அதுதான் விசுவாசத்தினுடைய பாதை. The visionary walks by faith. When you walk by faith, the Lord will encourage your co-workers to join you. இவன் சொல்றான், பக்கத்தில் இருக்கிற அந்த ஆயுததாரி சொல்றான், நான் போறேன், உங்க மனசுல எப்படி இருக்குதோ அதன்படி நான் செய்வோம் அப்படின்னு அவனு சொல்றான். பின்னாடி பார்க்கும்போது 6வது வசனத்துல யோனத்தன் தன் ஆயுததாரியாகிய வாலிபனை நோக்கி, விருத்த சேதனம் இல்லாதவருடைய இந்த தானியத்துக்கு போவோம் வா, ஒருவேளை கர்த்தர் நமக்காக ஒரு காரியம் செய்வார். அநேக பேரை கொண்டாயிலும் கொஞ்ச பேரை கொண்டாயிலும் ரட்சிக்க கர்த்தருக்கு தடையில்லை. இதுதான் அவனுடைய விசுவாச பார்வை. இந்த விசுவாச பார்வை தான் அவனை முன்னேறி செல்வதற்கு உதவி செய்கிறது. பெர்னார்ட் ஷாங்கிற இந்த பிரிட்டிஷ் டிராமட்டிஸ்ட் அண்ட் ரைட்டர், ஹியூமரஸ் ரைட்டர் ஒரு முறை இப்படி சொன்னார், some want to see things as they are and ask why, but I want to dream things
how they ought to be and ask why not. தமிழில் அநேகர் இருக்கிறத அப்படியே பார்த்துக்கிட்டு ஏன் இப்படி இருக்குன்னு கேட்குறாங்க. நான் இப்படி பார்க்குறேன், எப்படி இருக்க வேண்டும் என்று கனவு காண்கிறேன், ஏன் இப்படி இருக்கக்கூடாது என்று கேள்வி எழுப்புகிறேன். I dream and see things how they ought to be and ask why not. ஸோ இருக்கிற எல்லாரையும் கேட்டுட்டு இருக்கிற சூழ்நிலையை, நம்முடைய EGF சூழ்நிலையில் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் நடக்குன்னு கேட்டு சொல்லிக்கிட்டே இருக்கிறத காட்டலாம். why not, ஏன் கடவுள் வித்தியாசமாக செய்யக்கூடாது? இதை தான் ஜோனத்தன் செய்தான். ஒருவேளை நம்மை கொண்டு கொஞ்ச பேரை கொண்டாயிலும் ரட்சிக்க கர்த்தருக்கு தடையில்லை. அப்போ அவன் சொல்றான், ஆயுததாரி, உம்முடைய இருதயத்தில் இருக்கிறபடியெல்லாம் செய்யும், அப்படியே போம், இதோ உம்முடைய மனதுக்கு ஏற்றபடி நானும் உம்மோடு வருகிறேன். இந்த மாதிரி விசினரியாக ஆண்டவங்களை பயன்படுத்தும்படி அவருடைய கண்கள் நம்மை தேடிக்கொண்டிருக்கிறது. One day the word is a very important day. ரெண்டாவது, அந்த குறிப்பில் நம்முடைய புக்லெட்டில் போட்டிருக்கிற குறிப்பு துணிவு அப்படிங்கிற வார்த்தையை நான் போட்டிருக்கிறேன். அந்த துணிவுங்கிறத அதை வெஞ்சர் அப்படிங்கிற வார்த்தையை நான் போட்டிருக்கிறேன். துணிந்து செல்லுகிறார்கள். அந்த 14:1 பார்க்குறோம், அப்புறம் 14:4 பார்க்குறோம், அது துணிந்து போகிறார்கள். 14:16 பார்க்குறோம். 14:14 பெண்ணியம் நாட்டில் சவுலுக்கு இருந்த இந்த ஏராளமான ஜனக்கூட்டம் கலைந்து ஒருவர் மேல் ஒருவர் விழுகிறதை காண்கிறான். பார்த்த உடனே இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறாங்க. இதை பைபிள் கமெண்டேட்டர் ஜோனத்தன் இப்படி முன்னேறி செல்வதற்கு காரணம் என்ன? அவன் சரியான அவனுடைய அறிவை பயன்படுத்தவில்லையா, காமன் சென்ஸை பயன்படுத்தவில்லையா என்ற கேள்வியெல்லாம் கேட்டிருக்கலாம். ஆனால் பைபிள் கமெண்டேட்டர்ஸ் ஜோனத்தனை பற்றி என்ன சொல்றாங்க? 2 காரியம், முக்கியமான காரியம், முந்தி தள்ளுவதற்கு 2 முக்கியமான காரியம். ஒன்று, ஹிஸ் மெடிடேஷன் ஆன் த ஸ்கிரிப்சர்ஸ். லெவிட்டிகஸ், லேவியாராகமம் புத்தகத்திலும் ஜட்ஜஸ் புத்தகத்திலும் ஆண்டவர் எப்படி தனிநபர்களை பயன்படுத்தினார், ஒரு நபரை கொண்டு எவ்வளவு அதிசயமான காரியங்களை செய்தார் என்ற வேத வசனங்கள் அவனுக்கு நினைவுக்கு வந்தது. ஒருத்தவங்க சொல்றாங்க, ஒரு ஜூவிஷ் பாய் அப்படின்னா 5 வயசு 6 வயசுக்கு முன்னாடி இந்த 5 வேதாகம புத்தகங்கள், ஆகமங்கள் எல்லாத்தையும் நல்லா படிச்சிருவாங்களாம், நல்ல மனப்பாடம் பண்ணிடுவாங்களாம். யோசுவா எல்லாவற்றையும் மனப்பாடம் பண்ணியிருக்கிறான். உதாரணமாக லெவிட்டிகஸ், நமக்கு நேரம் கிடையாது, லேவியாராகமம் 26வது அதிகாரம் 8வது வசனத்தில் வாசிக்கிறோம். எப்படி தேவனை நம்பி போகும் பொழுது ஆண்டவர் அவர்களுக்காக யுத்தம் பண்ணுகிறார் என்பதை இங்கு நம்ம வாசிக்கிறோம். இந்த ஜட்ஜஸ், நியாயாதிபதியின் புத்தகம் 3வது அதிகாரம் 31வது வசனத்தில் சம்ஹார் என்ற ஒரு மனிதன் ஒரு தார்குச்சியை கொண்டு அநேக பேரை கொன்றான். இது யாரால் வந்தது? தேவனால் வந்தது. விக்டரி கம்ஸ் ஃப்ரம் த லார்ட். இந்த வசனம் அவனை தள்ளினது, உந்தி தள்ளினது. அவன் பாறையில ஏறி போகும் பொழுது, ஆயுததாரியோடு சேர்ந்து போகும் பொழுது இந்த வசனங்கள் அவனுக்கு பெரிய ஒரு உற்சாகத்தை கொடுத்தது, உந்துகிற வேகத்தை கொடுத்தது. 2வது வாசிக்கிறோம், அவனுடைய கன்சிஸ்டன்ட் ரிலேஷன்ஷிப் வித் காட், லிவிங் ரிலேஷன்ஷிப் வித் லிவிங் காட். ஜோனத்தன்ல பார்க்குறோம், ஆரம்பத்தில் இருந்த அந்த உறவு போய்விட்டது, தரிசனம் போய்விட்டது. ஆனால் இங்கே பார்க்கும் பொழுது கர்த்தர் கொஞ்ச பேராய் கொண்டாயிலும் அநேக பேரை கொண்டாயிலும் நமக்கு வெற்றியை கொடுப்பார். ஒருவேளை நமக்கு வெற்றியை கொடுப்பார் கர்த்தர், கர்த்தர் என்று சொல்லுகிறான். அருமையான EU லீடர்ஸ், தம்பிமார்கள், நீங்கள் நல்லா கவனிச்சுக்கோங்க. வேத வசனம் உன்னுடைய தியானமாக இருக்காவிட்டால், அனுதின தியானமாக இருக்காவிட்டால், உன்னுடைய அனுதினமும் அவரோடு நல்ல உறவில் ஐக்கியத்தில் இருக்காவிட்டால்
நீ வாழுகிற தலைமுறையில ஆண்டவர் உன்னை பயன்படுத்த முடியாது. If you are not walking in close fellowship with the Lord, if you are not meditating the scriptures, God cannot use you. இதுதான் அந்த துணிவு, அந்த தரிசனத்துக்கு வந்த அருமையான அந்த தரிசனம் அவனை உந்தி தள்ளுவதற்கான காரியம் இப்படித்தான் வந்திருக்கிறது. அப்புறம் என்ன நடந்ததுன்னு பார்க்குறோம். பின்னாடி பார்க்கும் பொழுது அவங்க முன்னாடி இஸ்ரவேல் 2 பேருக்கு முன்னாடி பெலிஸ்தியர் படைகள் எல்லாம் சிதறி ஓடுவதை பார்க்கிறோம். 23வது வசனத்தில் 1 சாமுவேல் 14வது அதிகாரம் 23வது இப்படி கர்த்தர் அன்றைய தினம் இஸ்ரவேலை ரட்சித்தார். அந்த யுத்தம் பெத்தவேல் மட்டும் நடந்தது. இது யார் மூலமாக வந்தது? 3வது நம்ம குறிப்பை நம்ம பார்க்கிறோம். இது யார் மூலமாக வந்தது? தேவனால் வந்தது. அருமையான மாணவ தலைவர்களே, நாம் வாழுகிற தலைமுறையில் நம்முடைய இயக்கத்தில் ஆண்டவர் பெரிய மாற்றத்தை கொண்டு வருவதற்கு, பெரிய ஆவிக்குரிய வெற்றியை கொண்டு வருவதற்கு அவருடைய கண்கள் இன்னைக்கும் நம்முடைய மத்தியிலே உலாவி கொண்டிருக்கிறது. நீ தரிசனமுள்ள தலைவனாக இருக்கிறாயா? துணிந்து செயல்படுவதற்கு இருக்கிறாயா? ஆண்டவர் உண்மையாக வெற்றியை கொடுப்பார். நான் ஒரு சின்ன இன்சிடெண்ட்டை சொல்லிட்டு நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். ஒருவேளை இங்கே இருக்கிற சீனியர்ஸுக்கெல்லாம் அது நல்லா தெரிஞ்ச ஒரு இன்சிடெண்ட்டு. ஆனால் ஃபார் அ ப்ரீச்சர் லைக் மீ 1 or 2 இதான் தடவை நீங்கள் கேட்குற மாதிரி இருக்கும். ஒரு முறை ஒரு பிரசங்கர் பேசிக்கிட்டு இருந்தார். பேசிட்டு முடித்த உடனே ஒரு கடைசியில் அந்த ஒரு வார்த்தையை கொடுத்தார். என்ன சொன்னார்னா, the God is yet to see what he can do through a man totally consecrated to him. கடவுள் தமக்கு முழுமையாக ஒப்பு கொடுத்த மனிதன் மூலமாக இப்படி வரும். The world is yet to see what God can do through a man totally consecrated to him. அந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் வரும். இந்த உலகம் தேவன் தமக்கு முழுமையாக ஒப்பு கொடுத்த மனிதன் மூலமாக எவ்வளவு அற்புதமான காரியங்களை செய்ய முடியும் என்பதற்கு இன்னும் கண்டுகொள்ளவில்லை அப்படின்னு ஒரு பிரசங்கர் செய்து முடிப்பார். பிரசங்கத்தை முடிப்பார். முடித்த உடனே அங்கே ஒரு வாலிபன் இருந்தான். அவன் இந்த வார்த்தையை அவன் காதுகள் அதிகமாக விழுந்தது. The world is yet to see what God can do, what amazing things God can do through a man totally committed to him. எல்லாரும் போயிட்டாங்க. ஆனால் அவன் மாத்திரம் ரொம்ப நேரம் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தான். அந்த கூட்டத்தில் முழங்கால் படிக்கிட்டு ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தான். எப்படி ஜெபம் பண்ணான் தெரியுமா? The Lord, let me be the man. Lord, let me be the man. நீர் தேடுகிற மனுஷன் நானா இருக்கட்டும் அப்படின்ட்டு. அவனுடைய பயோகிராஃபி எழுதுறவங்க சொல்கிறாங்க, இந்த மனிதனுடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்டார். 2 கண்டங்கள் சுவிசேஷத்தினாலே அசைத்தார். millions of souls were converted. The hell was depopulated. வாரன் யூஎஸ்பி சொல்றாரு, hell was depopulated through the preaching of this man. He was none other than D.L. Moody. நான் இன்னொரு சம்பவத்தை வாசித்தேன். D.L. மூடியை இவ்வளவு என்னமோ சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவருடைய குருசைடை ஒருத்தர் அவருடைய பத்திரிக்கை எழுதுவதற்கு லண்டனில் போனாராம். அவர் பேசியிருக்காரு. பேசிட்டு முடித்த உடனே ஏகப்பட்ட பேர் கன்வெர்ட் ஆகி ஒப்பு கொடுத்துருக்காங்க. இவர் அவருடைய பத்திரிக்கையில் எழுதுகிறாரு, என்ன ஆச்சரியமாக இருக்குது, பார்க்குறதுக்கு அருவருப்பான முகம், நல்ல ப்ளீஸிங் பர்சனாலிட்டி கிடையாது, அரஸ்டிங் பர்சனாலிட்டி கிடையாது, ஃபுல் சூட்டோ டையோ அப்படி பேசுனது கிடையாது. ஹிஸ் இங்கிலீஷ் வாஸ் ஹாரிபிள். இங்கிலீஷ் பேசினாரே ரொம்ப ஏகப்பட்ட கிராமர் மிஸ்டேக்ஸ். எலக்வன்ட் ஸ்பீக்கர் கிடையாது, பெரிய வல்லமையான பிரசங்கர் கிடையாது. yet people walked to the front and large number committed their lives to him. இங்கெல்லாம் மாணவ தம்பிமார்கள் தங்கைமார்கிட்ட சொல்கிறேன், உங்களுக்கு
எனக்கு ஞானம் கிடையாது, பேச்சு திறமை கிடையாது, ஆங்கில புலமை கிடையாது, இந்த தாளந்து கிடையாது, அது இல்லைன்னு சொல்லிட்டு ஏங்கி முடி குறை சொல்லிக்கிட்டு இருக்கீங்களே. ஒரே ஒரு காரியம்தான். என்ன எதிர்பார்க்குறாரு? டோட்டலி கமிட்டட் டு ஹிம். ஒரே ஒரு பிரேயர் தான். என்ன பிரேயர்? ஆண்டவரே, என்னுடைய தலைமுறையில், என்னுடைய ஈவில் நான் ஒரு கேட்டலிஸ்டாக இருக்க விரும்புகிறேன். ஒரு ஏஜென்ட் ஆஃப் சேஞ்ச் அவனாக இருக்க விரும்புகிறேன், அவளாக இருக்க விரும்புகிறேன். இருக்கிற சூழ்நிலையில் மாற்ற விரும்புகிறேன். என்னை பயன்படுத்தும். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். A visionary is not happy with the status quo. He wants to effect a change. மாற்றத்தை கொண்டு வர துடிப்பவன். அப்படியே பார்த்துக்கிட்டு சரி இருக்கட்டும், என்னால் என்ன செய்ய முடியும் சொல்லிட்டு கடந்து போகிறவன் தரிசனமுள்ள தலைவன் கிடையாது. யோனத்தனையும் ஆயுதத்தாரையும் கொண்டு பெரிய ரட்சிப்பை இந்த நாளிலே கட்டளையிட்டாரே. 2 ஆயுதம், ஸ்கிரிப்சர்ஸ், fellowship with the living Lord. வசனங்கள், அவரோடு நடக்கிற அனுபவம். தம்பி, தங்கச்சி, இது உன்னுடைய வாழ்வில் இருக்கும் பொழுது பெரிய மாற்றத்தை கொண்டு வருவார். 2 நாளாகமம் 16வது அதிகாரம் 9வது வசனம். தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. Is that your answer? Yes, Lord, let me be the man. Let me be that woman. தேடிக்கொண்ட கண்கள் என்னை பயன்படுத்தட்டும். The world is yet to see what God can do. What God can do amazing through things through a man totally consecrated to him. அன்னைக்கு டிஎல் மூடி சாமன மாதிரி நீயும் ஒப்பு கொடுக்கையா? ஆண்டவரே, நான் அந்த மனிதனாக இருக்கிறேன், நான் அந்த பெண்ணாக இருக்க விரும்புகிறேன், என்னை பயன்படுத்தும். எங்கள் நேசிக்கும் நல்ல ஆண்டவரே, நீங்கள் கொடுத்த இந்த தியானத்திற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுடைய இயக்கத்தில் ஜோனத்தனை போன்று தரிசனமுள்ள தலைவர்களை எங்கள் மத்தியிலே உருவாக்கியறலும் பெரிய மாற்றங்களை கொண்டு விடுவதற்கு உம்முடைய ராஜ்யமயம், உம்முடைய நாம மகிமைக்கென்று, உம்முடைய ராஜ்ய விருத்திக்கென்று எங்களை பயன்படுத்தும். உங்களுடைய மாணவ தலைவர்களை நீங்கள் பயன்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ஆமென்.